அன்பிற்குரியோர்களே, இன்றைய சத்தியவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த வசனத்திற்கு திருமண்டலம் கொடுத்திருக்கிற தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் வேத வாசிப்பு. இந்த தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமது சிந்தனையில் சில கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக்கொள்ளும்போது அது மிகுந்த நன்மைகளை விளைவிக்கும். முதலாவது கேள்வி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யாருடன் வேதம் வாசித்தார்? அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் வேதம் வாசித்தவர்கள் யார்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? அவர் அவருடைய சீஷர்களுடன் வேதத்தை விளக்கி சென்றார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் சேர்ந்து வேதம் வாசிக்க, படிக்க, தியானிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் அவருடைய சீஷர்களாக வேண்டும். சீஷர்கள் யார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனப்படி அவரோடு இருப்பவர்கள் அவருடைய சீஷர்கள். நாமும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் சேர்ந்து வேதம் வாசிக்க வேண்டுமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு இருக்கிற சீஷர்களாக வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38-39ஆம் வசனங்களில் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தாலும் பிரிக்க முடியாது என்று நிச்சயமாக கூறுகின்றார். நாமும் பவுல் அப்போஸ்தலனோடு சேர்ந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்து உரத்த சத்தமாய் இந்த வசனங்களை உச்சரிக்க முடியுமா? முடியுமானால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு சேர்ந்து நாமும் வேதம் வாசிக்க இயலும். இரண்டாவது கேள்வி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏன் அவர்களுடன் வேதம் வாசிக்கிறார் என்ற கேள்விக்கு பதில், அவர்கள் துக்கமுகமாயிருந்தார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாயிருந்தார்கள் என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ப இயலாமல் பிரமிப்பு உடையவர்களாய் நின்றார்கள் என்று லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரமிப்பு என்ற வார்த்தைக்குள் திகைப்பு என்ற ஒரு பொருளும் முடங்கி கிடக்கிறது. திகைப்பு என்ற வார்த்தைக்குள் மயக்கம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. சீஷர்கள் பிரமித்து போனார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இன்னும் தெளிவான நிலைக்கு வரவில்லை என்று அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்து நிற்கின்றீர்களா? தெளிவற்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதத்தை திறந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் உங்களுக்காகத்தான் காத்து நிற்கிறார். மூன்றாவது ஒரு கேள்வி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுடன் என்ன வாசித்தார்? மோசே முதலிய தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லியவைகளை விவரித்து காண்பிப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் வேதம் வாசிக்க விரும்புகிற நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 சொல்லுகிறது. அப்படியானால் வேதம் வாசிக்கும் போது அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் நிறைந்தவர்களாய் வாசிக்க வேண்டும். அவர் யாரோடு வாசித்தார்? ஏன் வாசித்தார்? என்ன வாசித்தார்? என்ற பல கேள்விகளை கேட்டு பதில்களையும் பெற்றுக்கொண்டோம். இன்றைய சத்திய வசன தியானத்தால் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், நான் சீஷனாக வாழ வேண்டும், என் துக்கமான வேளையிலும் என் நம்பிக்கை இழக்கின்ற சூழ்நிலைகளிலும் வேதம் வாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தில் வேதம் வாசிக்க வேண்டும். விளைவு என்ன தெரியுமா? கொழுந்து விட்டு எரியும் ஆவியுடன் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை ஊருக்குள் அறிவிக்க ஓட ஆரம்பிப்போம். அறிவித்து கொண்டே இருப்போம்.
வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.